ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்கும். ஓகே. இந்த கிரெடிட் கார்டுல இருந்து காசு எடுத்து அந்த கிரெடிட் கார்டுக்கு பில் கட்டுறது. ஓகே. அதை எடுத்துட்டு இந்த இதுக்கு பில் பண்றது. இப்படி இந்த 4 கிரெடிட் கார்டுக்குள்ளேயே காசு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. எப்போ இந்த ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகி நின்னுச்சு, எங்க எண்டுக்கு வந்து? ஒரு ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் தான் அது. ஆனா அது அவங்க எமோஷனலா ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வீடு வாங்குறது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும், இவன் இவ்வளவு சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா சம்பளம் பாதி இஎம்ஐக்கே போகும். பண்ண மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் தான் ஆப்வியஸ்லி. நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். கார்பரேட்ஸையும் உங்களையும் ஜாயின் பண்ணக்கூடிய வந்து ஒரு பிரிட்ஜ் தான் பாத்தீங்கன்னா பாண்ட். ஓகே. மணி கொடுக்குற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா வேற எதுவும் தர. கண்டிப்பா. யங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க வந்து கடனில் மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இப்போ என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு தான். ஸோ ஏன்னா வந்து இப்போது எந்த ஒர்க் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே சேலரியை கொண்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேங்க்காரனே வந்து கொடுப்பான், நாங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறோம், எடுத்துக்கோங்க, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. இப்போது கிரெடிட் கார்டு ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குன்னா 20,000 தான் நம்ம ஸ்வைப் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கமிட்மெண்ட், ஓகே நமக்கு இந்த தேதிக்கு இந்த பணம் வரும்னு சொல்லி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு 20,000 ஸ்வைப் பண்ண வேண்டிய இடத்துல 40,000-50,000 ஸ்வைப் பண்ணி மாட்டுறாங்க. கிரெடிட் கார்டுக்கு தான் இஎம்ஐ ஈஸியாக கிடைக்குது. ஈஸியாக கிடைச்சிருது உங்களுக்கு. ஈஸி மணி அது. ஆமாம், அது வந்து ஒரு இல்யூஷன் மணி. நீங்கள் போகிறீங்க, ஸ்வைப் பண்ணுறீங்க, எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் எப்படி கடன் வாங்குவாங்க, ஒரு இடத்துல போய் ஒருத்தர் கேட்டு அந்த கடனை வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நம்ம கூனி குறுகி போயிட்டு கடன் கொடுங்க, அவங்க இவ்வளவு வட்டி உன்னால அப்படிலாம் இருந்தது. இப்போ நம்ம யோசிப்போம், ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கிடையாது. கேட்கணுமா அப்படின்னு கேட்போம். இன்னொன்று, கடன் வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இருந்துச்சு. ரொம்ப மேண்டரியா. நம்ம எது கடன் வாங்குவோம், ரொம்ப இப்போ எஜுகேஷனுக்கு வாங்குவாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வாங்குவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு, ஒரு பார்லர் போறது கூட இப்போ கடன் வாங்குறாங்க. எல்லாத்துக்குமே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அது வந்து அதை ஈஸியா ஆக்கிட்டான் கார்பரேட்ஸ். ஈஸியா நீங்க ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுவா தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து எந்த ஒர்க்கும் போகாதனால, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்ததுனால எந்த கம்பெனியும் எனக்கு எடுத்த உடனே கிரெடிட் கார்டுலாம் கிடைக்கல. ஓகே. ஆனா ஒரு கிரெடிட் கார்டு வந்துடுச்சு. ஒரு வந்த உடனே எல்லா கம்பெனில இருந்து எனக்கு கிரெடிட் கார்டு தந்தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நம்பர் ஷேர் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ நான் எஸ்பிஐல வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஐசிஐசிலேருந்து கால் பண்ணுவாங்க, ஹெச்டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணுவாங்க. எப்படி டேட்டா அங்கே ஷேர் ஆகிடும். நான் யூஸ் பண்ண நிறைய கால்ஸ் வரும். ஆமா ஆமா ஆமா. நான் எடுத்து திருப்பி கட்டுறேன் அப்படின்னா திருப்பி இப்போ ஒருத்தவங்க 50,000 தராங்கன்னா இன்னொருத்தவங்க 1 லட்சம் தருவாங்க, இன்னொருத்தவங்க 2 லட்சம் தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும், அப்படியே டாப் அப் பண்ணிட்டே போவாங்க. கரெக்ட். ஒரு பேங்க்ல இருந்து நாங்க இவ்வளவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக ஆப்ல இருந்து கடன் வாங்குறது, யங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட புரியுது. ஆமா, அந்த இப்போ நிறைய இந்த சைனீஸ் ஆப்லாம் இருக்கு. 5,000 10,000 இன்ஸ்டன்ட்டா வாங்கிடுறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீ 5,000 கடனுக்கு 2,000 ப்ராசஸிங் ஃபீ போடுவோம். 5,000 கடன், ஆனா வர்றது 2,000 வரும். இவங்க கட்டுறது 8,000 கட்டுவோம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த டைம்ல வந்து வேற வழி இல்லாம எடுத்தே ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல பசங்க எடுக்கிறாங்க. அந்த இன்ஸ்டன்டா எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை ஃபீல் பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு நீங்க சொல்ற மாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே ஓரளவு தப்பிக்கிறதுக்கான ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே. இப்போ நீங்க வந்து கிரெடிட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொன்னீங்க. என்ன தேவைக்காக வாங்கினீங்க, எப்படி வந்து அகைன் நிறைய இதுல மாட்டினீங்க? அது எப்படின்னா, எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் அதை எடுக்கிறப்ப ஒரு கேமரா இருந்தா நல்லா இருக்கும், அப்ப இஎம்ஐல வாங்கலாம்னு தோணும். மாசம் ஒரு 2,000 நம்ம இஎம்ஐ கட்டிக்கலாம், வாங்கலாம். அந்த டைம்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறப்ப நமக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க, கிரெடிட் கார்டு ஒன்றும் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கொடுத்த உடனே அவ்வளோ நாள் நான் ஏக்கி வச்சிருந்தேன் இல்லையா, எல்லாத்தையும் வாங்கடா இஎம்ஐலன்ற மாதிரி. எனக்கு இந்த கொடாக்ல இருக்கா, ஓகே இஎம்ஐ ஆப்ஷன், கேமரா வாங்கலாம், மைக் வாங்கலாம், இப்படின்னு நான் அதை வாங்க ஆரம்பிச்சு எனக்கு கிரெடிட் கார்டுல இருந்து செலவு பண்றது வந்து வேற ஒருத்தவங்க காசை எடுத்து செலவு பண்றோம் அந்த நினைப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், இப்போ 100 ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு நம்ம வெளியே போனா அதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு வரோம். ஆமா. இப்போ கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 1,000-2,000 ஆகும். அந்த 1,000-2,000 எப்படின்னா காசு வந்துடும், கட்டிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டு பழகியாச்சு. ஆமா. இன்னொன்று என்னன்னா, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண மாட்டேன் நான். மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுல இருந்து காசு எடுப்பேன்.
ஓ கேஷா மாத்தி எடுத்துருவீங்க வெளில? எப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கும். ஓகே. அந்த ஆப்ல கிரெடிட் கார்டை போட்டு ரெண்ட் பே பண்ற மாதிரி ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட் அங்க இருந்து அனுப்புறது. இப்போ நான் இந்த ப்ராசஸ் பண்றேன்ல அதுக்கே ஒரு ப்ராசஸிங் ஃபீ ஆமா சம்திங் 2 to 3% எடுத்துட்டு மீதி வரும். அதை வச்சுக்கிட்டு தான் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறப்போ ஒரு ஃபிக்ஸடான சேலரி இருக்காது இல்லையா. அடுத்த மாசம் நம்ம சம்பாரிச்சிருவோம், இப்ப இதை வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்படிதான் நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க ரொட்டேஷன்ல. ஒரு டைம்ல பெரிய சம்பவம்லாம் நடக்கும். ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்கும். இந்த கிரெடிட் கார்டுல இருந்து காசு எடுத்து அந்த கிரெடிட் கார்டு பில் கட்டுறது, அதை எடுத்துட்டு இந்த கிரெடிட் பில் பண்றது, இப்படி இந்த 4 கிரெடிட் கார்டுக்குள்ளேயே காசு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. எப்போ இந்த ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகி நின்னுச்சு, எங்க எண்டுக்கு வந்துச்சு? என்ன ஆச்சுன்னா மொபிவிக்னு ஒரு ஆப் இருக்கு. ஆமா. அதுல என்ன பண்ணுவோம்னா 30,000 வந்து எனக்கு கிரெடிட் கொடுத்துருந்தான். ஓகே. நான் என்ன பண்ணுவேன் 30,000 எடுத்து ரெண்ட் பே பண்ணிடுவேன், இல்ல ஏதாவது பண்ணிடுவேன். எனக்கு 30,000 வந்த உடனே அந்த மொபிவிக்ல போட்டுட்டு திருப்பி அந்த 30,000 வெளியே எடுப்பேன். இதுல 30,000ன்றது வந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டு 29,000 சம்திங். ஒரு மாசம் என்ன ஆச்சுன்னா அந்த மொபிவிக்ல ஸ்டாப் பண்ணிட்டான் கொடுக்கறது. அந்த 30,000 கட்டிட்டேன். ஓகே. திருப்பி எடுக்கணும்ல. ஆமா. தர முடியாது. அச்சச்சோ. அப்படியே மாட்டி அவ்வளவுதான் அன்னைக்கு முடிஞ்சு ஆச்சு. இப்பவுமே வந்து எப்படின்னா அந்த ரொட்டேஷன் பண்ற வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கும். ஓகே, இந்த மாசம் சமாளிச்சிட்டோம், இந்த மாசம் சமாளிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு டைம்ல மாட்டிப்போம். எங்கன்னா அந்த ரெவென்யூ நமக்கு வராம இதுவாயிடுச்சுன்னா அந்த டைம்ல நீங்க இந்த ரெவென்யூ எல்லாம் வரும்னு சொல்லி நம்பி எடுத்துட்டீங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ரெவென்யூ ஒரு டைம்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே பக்கம் ஒரு பக்கம் நமக்கு இந்த ஆப்லாம் கொஞ்சம் வசதியா இருந்ததுல அதுவும் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆன உடனே ரெவென்யூ வரல, ஆப்ல இருந்து எடுக்க முடியல, நம்ம கிரெடிட் கார்டுல யூஸ் பண்ண உடனே ஸ்டாப் ஆயிடும். எல்லாத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லா அவுட்ஸ்டாண்டிங்கும் ஒரே டைம்ல கிளியர் பண்ண முடியாது. ஆமா. ஒரு மாசத்துக்கு ஸ்மூத்தா போகும், மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு ஸ்மூத்தா போகும். அது எப்படியோ ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க. அவ்வளவு நேரம் நம்ம வந்து நம்மள சுத்தி கயிறு கட்டிக்கிறோம், ஒரு இன்விசிபிள் கயிறு கட்டிக்கிறோம்னு தெரியாமலே இருப்போம். ஆனா அது ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் தான். ஓகே. நமக்கு வந்து ஏன்னா கணக்கு பண்ண மாட்டோம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படின்ட்டு, அவன் எவ்வளவு ப்ராசஸிங் பண்றான்னு எடுக்க மாட்டோம். தெளிவு இருக்காது நமக்கு. அந்த மொமெண்ட்ல அந்த பணம் கிடைச்சா போதும். ஆமா, ஏன்னா அன்னைக்கு பிரச்சனை இருக்கும் நமக்கு. அந்த பிரச்சனையை அன்னைக்கு சமாளிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு ஃப்ரீலான்சராவோ இல்லைனா ஒரு கிரியேட்டர் மாதிரி இருக்குன்னா பல்கா ஒரு அமௌண்ட் வருதுன்னா பல்கா செலவு பண்ற அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம். கரெக்ட். சேலரி எம்ப்ளாய்டுக்கும் அந்த இது இருக்கு. அவங்க வர 20,000 வருது அப்படின்னா அவங்களுக்கு செலவு 40,000 இருக்கும். ஸோ அந்த மீதி இதுவை வந்து கிரெடிட் கார்டுல இருந்தோ இல்லை இதுல இருந்தோ அதை எடுத்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்படிதான் கிரெடிட் கார்டு இருந்து வந்தோடனே எனக்கு ஒரு ரக்கம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணாலும் வாங்கலாம், இந்த ஈஸி மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஈஸி மணி அது வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு கணக்கே இருக்காது. அது அவுட்ஸ்டாண்டிங் பில் வரப்போ தான் தெரியும் நமக்கு, என்ன இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பில் வந்திருக்கு நமக்கு இந்த மாதம் அப்படின்ற. கரெக்ட். ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கும், யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கஷ்டம். இப்போ அதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சா? ஆமாம், எல்லாமே வந்து வெளியே வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இல்லை கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லை எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டுமே இல்லை, டெபிட் கார்டு கூட இல்லை என்கிட்ட. ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், கார்டு பக்கமே போகிறது கிடையாது. யாராவது ஃபோன் பண்ணி இந்த மால்லாம் போனோம் அப்படின்னா சார் கிரெடிட் கார்டு தரோம் அப்படின்னுவாங்க. என் பேர் போட்டு பார்த்தோன்னா உங்க பேங்க் சார் போயிட்டு இப்படியே தான் ஒரு வயிறு எனக்கு தரமாட்டாங்கடா போட அப்படின்னா. அது எப்படி தரமாட்டாங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா கேள்றேன். எனக்கு தரமாட்டான்டா. ஏன்னா அந்த பேங்க்குக்கு வந்து நான் அவுட்ஸ்டாண்டிங் அப்போதான் கிளியர் பண்ணிருக்கீங்க. யாராவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றனாலும் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிருப்பேன் கிரெடிட் கார்டு வந்து சூப்பரா இருக்கும்டா யூஸ் பண்றா அப்படின்னு. கிரெடிட் கார்டுலாம் யூஸ் பண்ணாதடா அப்படின்னு இப்ப சொல்றது. நான் வந்து மல்டிபிள் லோன்ஸ் வச்சிருந்தேன். கிரெடிட் கார்டு லோன் வச்சிருந்தேன், இந்த மாதிரி ஆப்ல இருந்து எடுக்கிறது, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறது, இந்த மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் இருக்கிற ஒரு நபர் வந்து இப்போ நான் பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது. ஸோ நீங்கள் அது பண்ணியிருக்கீங்க. ஸோ அதான் அந்த முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு நாள் மாட்டிப்பீங்க, ஒரு நாள் பெருசாக மாட்டிப்பீங்க, அன்னைக்கு உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடும். அதை ஃபர்ஸ்ட் கடன் வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. செகண்டு உங்களோட கடனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. எப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட். எந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டுக்கு ஆப்வியஸ்லி வட்டி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் லோன். இந்த கிரெடிட் கார்டுக்குலாம் முன்னாடி இன்னொரு லோன் இருக்கும், அந்த ஆப்பில் வாங்குற லோன். அதுக்கு இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எந்தெந்த ஆப் மட்டும் இல்லை, இது ஏர்டெல்ல உங்களுக்கு கடந்த ஏர்டெல்லையும் கொடுப்பாங்க. ஆமாம், ஏர்டெல் பேங்க். ஏர்டெல் பேங்க்ல ஏதோ ஒன்று இருக்கும், அது சிட்டி சம்திங். அதுலேருந்து
டாடா நியோன்னு ஒரு ஆப் இருக்கு. ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்டு போறீங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப், கிரெடிட் பி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பெரும்பாலும் தெரியாம நிறைய இருக்கு. அப்புறம் வந்து இந்த அமேசான் பே லேட்டர், ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர், இந்த மாதிரி பே லேட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வாங்கிட்டு அப்புறம் அடுத்த மாசம் கட்டிங்க. அதெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, அமேசான்ல வந்து இனிமே நீ அமேசான்லயே பொருள் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் பண்ணிருக்கேன். கிரெடிட் கார்டு மாதிரி இவனும் சொல்லிருக்கேன். ஏன்னா 500 ரூபாய் தான் இருக்கும் அந்த பொருள். நம்மளால அப்ப கொடுத்து வாங்க முடியலனா கூட பே லேட்டர் போட்டு நான் அடுத்த மாசம். இதுதான் பிரச்சனை. இப்போ முன்னாடிலாம் நம்ம வந்து நம்ம கிட்ட சொன்ன எது கடன் வாங்குவோம், எமர்ஜென்சி கடன் வாங்குவோம், எஜுகேஷனுக்கு கடன் வாங்குவோம். இப்போ ஒரு 500 ரூபா பொருளை கூட நம்ம கிட்ட பணம் இடம் நம்ம அஃபோர்ட் பண்ண அளவு பே லேட்டர் கொண்டு வரோம் அப்படின்னா எந்த அளவு நம்ம கடன் வாங்குற அந்த இது போயிடுச்சு பாருங்க. கிரெடிட் கார்டில் வந்து அவுட் ஸ்டாண்டிங் நிறைய வச்சிருக்கேன். இப்போ கிரெடிட் கார்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது நான் வந்து எல்லா கிரெடிட் கார்டையும் ஒரே டைம்ல க்ளோஸ் பண்ணலாமா, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று ஒரு சில இதை ஓப்பனில் வச்சுக்கிட்டு சிலதை யூஸ் பண்ணிட்டு சிலதை க்ளோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ கிரெடிட் கார்டு லோன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா லோனுக்கும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் வராது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நான் வந்து ஒரு 7 கிரெடிட் கார்டு கிட்ட யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த கார்டை வாங்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு பெட்ரோல் சார்ஜ் கார்டு இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000க்கு நான் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் அந்த ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கார்டு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த கார்டை தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஷாப்பிங் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் பெட்ரோலுக்கு போடுறது, இதை எடுத்துகிட்டு போய் டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். தேவையில்லாத கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸே இல்லை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது என்னை பொறுத்தவரை பெட்டர். இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஒரு கிளைண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு கோளாறான ஒரு விஷயம், இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு ஆமெக்ஸ் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு யூஸே ஆகலை. எதுக்கு 80,000 ரூபாய் பே பண்ணி அந்த கார்டு வாங்கணும்? தேவையில்லை. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி ஆகிடுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் நிறைய வச்சுக்கணுன்றதுலாம் கிடையாது. க்ளோஸ் பண்ண முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர்றது பெட்டர். தேவையாக இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த கிரெடிட் கார்டெலாம் நான் வாங்கி இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ பிரச்சனையில் மாட்டி இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி உங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருந்திருக்கும்? எப்படியும் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 20 லட்சமாவது இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்திருப்பேன். கோல்டு இருந்திருக்கலாம், கார் இருந்திருக்கும், பைக் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். அப்போ வந்து இப்ப இருந்த அளவுக்கு, ஏன்னா அப்ப இன்கமும் நிறைய ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் டவுன் தான் வச்சுக்கலாம். அப்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே. ஸோ ஓரளவுக்கு சேவிங்ஸ் நிறைய வச்சிருந்துருக்கும். சேவிங்ஸும் இன்வெஸ்டிங்கும் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா இப்போ என்னால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா கடன் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரா கடன் அடைக்கிறதுக்கே சம்பாரிச்ச பணம்லாம் போயிடுச்சு. இனிமே சம்பாதிக்கிறது தான் நம்ம இன்வெஸ்ட். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டிங் பீரியடை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை 4 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரியுது. அதுதான் இந்த கடனால ஆகிற விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டிங் மிஸ் பண்ணது. புரியுது. இல்லைன்னா நான் வந்து காம்பவுண்டிங்லேயே வந்து இன்னைக்கு நான் அப்போ கோல்டு வாங்கியிருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி போடுறேன். ஏன்னா அப்போ எனக்கு அந்த ஹேபிட் இருந்துச்சு. கடன் வந்த பிறகு அதுலேருந்து எடுத்து தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. புரியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணி சொன்ன விஷயங்கள் நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இனிமேல் ஏதோ வேணான்ட்டு திருந்தி உட்காடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் காசே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு நிறைய காசு வந்துச்சுன்னா நீங்கள் செலவு தான் பண்ண பார்ப்பீங்க. கரெக்ட். ஏன்னா நமக்கு வீட்டில் அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, இன்னொன்று சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மதப்புல அரகண்ட்னுவாங்க இல்லையா, அதாவது மேதாவித்தனம் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு எப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஃபினான்ஷியல் நாலேஜ், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல கடன் எது, கெட்ட கடன் எது, இந்த எல்லா புக்கும் படிக்கிறது. ரிச் டேட் புவர் டேட், அப்புறம் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், எல்லாம் பிசினஸ் புக், ஃபினான்ஸ் புக், எல்லாம் அந்த ரிச் டேட் புக்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா. அது இப்போ கெட்ட கடன் நல்ல கடன் இருக்கா, கடன்ல 2 இருக்கா, அது சரியா டிஃபைன்லாம் பண்ண தெரியாது நமக்கு. ஆமா ஆமா. ஆனா கடன்ல ஏதோ நல்லது இருக்குன்றான்டா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனா அதை ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண முடியாது. மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். புரியுது. சூழ்நிலையில தான் நிறைய பேர். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னா,
கடன் ஆயிடுச்சு ப்ரோ, நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கடன் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் சொல்கிறது மெடிக்கல் எமர்ஜென்சி தான். ஆனால் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இன்சூரன்ஸ் போடலாம். ஆமாம். அது யாருமே வந்து இன்சூரன்ஸ்னால இங்கே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது, லாஸ்ட் மினிட்ல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நிறைய இது இருக்கு. நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா கரெக்டா போன ஜூலை மாசம் எங்க அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி. அது வந்து கிட்ட பெரிய கட்டி மாதிரி இருந்தது, அதை கட் பண்ணி எடுக்கணும். நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணப்போ எங்க அப்பா வேலை செய்யற கம்பெனில இன்சூரன்ஸ் இருந்ததுனால நாங்க வெறும் 10,000 நான் தான் செலவு பண்ணோம். ஆனா டோட்டல் பில் பார்த்தோம்னா 90,000. எனக்கு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலதான் இன்சூரன்ஸோட அருமையே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரியுது. ஆமா, இல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அப்பா, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் போடுவாங்க. எதுக்குடா இன்சூரன்ஸ் போட்டு காசு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. எதுக்கு 5,000 7,000 என்ன பண்றாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை இன்சூரன்ஸ்ல காட்ட மாட்டாங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட். ஆனா அந்த பெயின் பாயிண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணாத வர இன்சூரன்ஸ் பத்தி இப்ப உங்களுக்கு சொல்றீங்கல்ல, புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் 90,000 பில்லு. நான் ஏற்கனவே கடன்ல இருக்கிறேன், யாருக்கும் போய் ஃபோன் பண்ணலாம் கேட்க முடியாது. ஆமா, எல்லார்ட்டையும் உட்காந்து இன்சூரன்ஸ்ல அப்ப எங்க அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்ன பிறகுதான் அட்மிஷன் பண்ணாங்க. 90,000 பில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20,000க்கு அந்த ஸ்கேன்லாம் எடுக்கிறதுக்கு, ரிப்போர்ட்லாம் டயக்னோஸ் பண்றதுக்குலாம் எல்லாமே எங்களுக்கு கிளைம் ஆச்சு. ஸோ இன்சூரன்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு. வெளியே வந்து என்கிட்ட ஒரு 10,000 வந்த உடனே நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது நம்ம என்ன நினைச்சுப்போம், நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாது, நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஓடுறது, குருட்டு நம்பிக்கையில. யாராவது இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அவங்களையும் கிண்டல் பண்றது. இன்சூரன்ஸ் வந்து நமக்கு அது நமக்கு நடக்காத வரதான் நமக்கு அதோட அருமை தெரியாது. நடந்துருச்சுன்னா நம்ம அதை ரியலைஸ் பண்ணிப்போம் ஆப்வியஸ்லி. ஓகே, என்னுடைய அதுதான். இப்போ நான் அப்பவே இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் எது மிஸ் பண்ணா காம்பவுண்டிங் மிஸ் பண்ணிட்டேங்க. கரெக்ட். என்ன மாதிரி கிரியேட்டர் இல்ல ஃப்ரீலான்சருக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது, ஏன்னா மாசம் எவ்வளவு வரும்னு அவனுக்கு கன்ஃபார்ம் தெரியாது. செலவுகளும் அப் அண்ட் டவுன் டிபெண்ட்ஸ்ல தான் இருக்கும். இவங்க தான் நிறைய அந்த கிரெடிட் கார்டு எல்லாம் மாற்றுறது. இவங்க எந்த அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா பார்க்கணும், எவ்வளவு எடுத்து வைக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது, அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 1 lakh சேலரி வருதுன்னு வச்சுப்போம். நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவு வரலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கடன் வாங்க போகிறோம். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் நம்ம அதுலேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கே ரீபே பண்ணிடுவோம். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிங்கிளாக இருக்காங்கன்னா ஒரு 3 months, மேரிடாக இருக்காங்கன்னா ஒரு 6 months, பிஸ்னஸ் ஓனராக இருக்காங்கன்னா வந்து ஒரு 1 year வச்சுக்கணும்னு நான் சொன்னேன். இதுவே வந்து ஃப்ரீலான்சர்ஸுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்கம், இப்போ ஒரு சேலரிடு பர்சனாக இருக்காங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக வாங்கிடுவாங்க, நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் ஃப்ரீலான்சர்ஸ் இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த பிரச்சனைலாம் இருக்கு, அப் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இன்கம் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் 50,000 வரும், ஒரு மாதம் 1 lakh வரும், ஒரு மாதம் 2 lakh கூட வரலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 lakh வந்து 1 lakh செலவு பண்ணக்கூடாது, 50,000 வந்து அதை மொத்தமாக செலவு பண்ணக்கூடாது. எவ்வளோ இன்கம் வருதோ அதுலேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். எனக்கு 1 lakh வந்தாலும் சரி, 2 lakh வந்தாலும் சரி, நான் மந்த்லி ஒரு 70,000 தான் செலவு பண்ணுவேன். 50,000 வந்தாலும் சரி, அதுலேருந்து இங்கே எடுத்து போட்டு 70,000 தான் செலவு பண்ணுவேன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக இன்கம் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா ஃபினான்ஷியல்ஸ் நீங்க பிளான் பண்ண முடியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுமே பில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 1 லட்சம் வந்தாலும் 60,000 வந்தாலும் என்னுடைய மாச சேலரி அப்படின்றது நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி, நீங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து 40,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த 40,000 ரூபாய்க்குள்ள என்னுடைய செலவு அது வச்சுக்கிட்டோம். மீதியை வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்க பிசினஸுக்கு தேவையான விஷயங்களும் வாங்கிக்கலாம். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஈஸி கேஷ். ஒரு இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று எடுத்து வச்சிருவோம். ஆமாம், டப்புன்னு நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்டி பண்ணுறோம், இல்லைனா பர்த்டே வருது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டு அங்கே ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்கும், அது மேலே தான் கண்ணு வரும். ஆமாம், சரி இருக்கே எடுத்து செலவு பண்ணிக்கலாமே ஒரு தாட் வந்துடும். அதை எப்படி ஈஸி மணி இல்லாமல் அதுலேருந்து அது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து நீங்கள் உங்கள் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை, நேராக போவீங்க, ஸ்வைப் பண்ணிடுவீங்க, இல்லை ஜிபே இருக்குது, ஈஸியாக காண போயிடும். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. there is something called arbitrage mutual fund ஒரு ஃபண்ட் இருக்கு. ஓகே, அந்த ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7% FD மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். நீங்க நினைச்சாலுமே உடனே எடுக்க முடியாது, அதை ஒரு 2 நாள் ஆகும் வெளில வரதுக்கு. ஓகேங்களா, 2 நாள்ல உங்க மைண்ட் மாறிடும்,
ஓகே இது தேவையா, நம்ம இதை செலவு பண்ணணுமா அப்படின்றத மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ நீங்கள் அதில் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக உங்கள் கைக்கு அந்த பணம் கிடைக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில எஃப்டிஸ் நமக்கு இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி எஃப்டிஸ் போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு 25%, 50% அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு சில ஃபண்ட்ஸ்லேயோ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உடனே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லிமிட்டாக தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்தவரை. அது வந்து ஸ்டாக்கில் போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது, அதாவது ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபண்ட். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபண்டில் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே பெட்டர். உடனே எடுத்து செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க வித்ட்ரா போட்டாலே ஒரு 2 days ஆகும் வரதுக்கு. நான் அந்த மாதிரி ஆளு தான். ஆமா, எமர்ஜென்சி ஃபண்ட் போடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். எமர்ஜென்சி ஃபண்ட் தர்றா, எமர்ஜென்சி தானே ஃபண்ட் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா வேணா ஒரு 6 months எக்ஸ்பென்சஸ்ல ஒரு மாசத்துக்கு எக்ஸ்பென்சஸ் உங்க பேங்க் சேவிங் அக்கவுண்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன 2 நாள் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியல, பேர்ல எமர்ஜென்சி இருக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1 month எக்ஸ்பென்சஸ் வச்சுட்டு ஒரு 5 months எக்ஸ்பென்சஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல போட்டு வச்சுக்கலாம் தாராளமா. அண்ட் எவ்வளவு எமர்ஜென்சி சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்க பில் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா நீங்க அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 1 lakh ஆகுது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுது, 6 lakh பில் பண்ணணும்னா ஒரு 1 year வேஸ்ட் பண்ணிடுவார். 1 year 2 years அவர் சேவ் பண்ணாதான் நான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்பருக்கு கொண்டு வர முடியும். இன் டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா காம்பவுண்ட் ஆக ஆரம்பிக்கும் பணம். அந்த காம்பவுண்டிங் டைமை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால நீங்க அந்த மீன்வைல் டைம்லயே எமர்ஜென்சி ஃபண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுறது பெட்டர், இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுறது என்ன பொறுத்தவரை பெட்டர். ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்றதுதான் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கும் பணம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அன்னைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்க, என்ன டிஃபரன்ஸ் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும்? என்ன விஷயங்கள் உங்களோட ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணி சேவ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்திருக்கு? ஸோ எனக்கு வந்து இம்பல்சிவா டிசிஷன் எடுக்கிற குணம் இருக்கு, கேரக்டர் பிஹேவியர் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு வந்து அதை கட்டுப்படுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படின்னா கடனை வாங்கிடுவோம் கட்டிக்கலாம், இதை வாங்கிடுவோம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு இருப்பேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இப்போ எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு ஐபேட் வாங்கணும்னு தோணுது. இப்போ பாட்காஸ்ட்ல இப்போ ஐபேட்ல வச்சு கொஸ்டின் கேட்டால் நல்லா இருக்கும் தோணுது. நான் ஒரு 3 மாசமா அதை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேனே தவிர வாங்குறதுக்கு இறங்கல. புரியுது. இன்னொன்னு இஎம்ஐல வாங்க வேண்டாம். எதுவுமே யாராவது இஎம்ஐன்னு சொன்னாலும் அங்க வந்து ஓடிடுறது. இஎம்ஐல வாங்கிக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் பழைய நினைவுகள்லாம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாயி என்னன்னா இஎம்ஐல தான் நான் அதை வாங்கி ஆகணும். இந்த சின்ன பொருள்லாம் இருக்கு, ஒரு லேப்டாப் வாங்கணும் ஐபோன் தேவையில்லை. என்னால எப்போ அதை ஃபுல்லா கேஷ் கொடுத்து வாங்கிக்க முடியும், இல்ல ஒரு 70% இல்ல 60% கட்டிட்டு பேலன்ஸ் அந்த இஎம்ஐ எனக்கு பெரிய தொந்தரவாலாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அந்த மாதிரி என் பிஹேவியரை வந்து மாத்திக்கிட்டேன். இதோ முன்னாடி இருந்திருந்தேன் அப்படின்னா யார்கிட்டயாவது என்கிட்ட இல்லைனாலும் வேற யார்கிட்டயாவது கிரெடிட் கார்டை வாங்கி இல்லைனா எங்க அப்பா பேர்ல போட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அதை வாங்கி ஒரு மாசம் ஒரு 6000 ரூபாய் இஎம்ஐ வச்சிருந்திருப்பேன். அந்த இஎம்ஐ கட்டணும்ன்றது ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். புரியுது. ஒன்ஸ் வந்து நான் கடன் அந்த இஎம்ஐல இருந்தா வெளியே வந்த பிறகு அந்த மைண்ட் ஃப்ரீ ஆன பிறகுதான் எனக்கு அது ஃப்ரீடம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும். புரியுது. ஸோ மறுபடியும் போயிட்டு அந்த ஒரு பாண்டேஜ்க்குள்ள அந்த ஒரு இதுல செயின்ல போய் மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்டு. இப்போ நான் எப்படி எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக சிந்திக்கிறேனோ, என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ இப்படியே இருந்தால் எனக்கு ஓகே. வர்றதெல்லாம் லாபம், மீதி எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் எனக்கு லாபம். புரியுது. அதை இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்கோ போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இஎம்ஐலாம் போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறது இதெல்லாம் வேண்டாம். நான் வந்து இஎம்ஐ கட்டி டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு புல்லட் வாங்கி ஓட்டுறதை விட யூஸ்டு ஆக்டிவா ஓட்டுறப்போ நிம்மதியா இருக்கிறேன், அது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நம்மளால அஃபோர்ட் பண்றப்போ வாங்கிக்கலாம். புரியுது. அஃபோர்ட் பண்ண முடியாம கடன் வாங்கி அதை வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. புரியுது. பிஹேவியர் சேஞ்சஸ் தான் இப்போ கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு. சோ அப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஒரு ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் மக்களை வந்து திரும்ப கடனாளியாவோ இல்லை அந்த கடன்ற ட்ராப்குள்ள மாட்ட வைக்குது அப்படின்னா அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஃபினான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பைக் வாங்கிடுவோம். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி வரும். திரும்ப சேலரி கொஞ்சம் மேலே போகும்போது பைக்கோட ஆசை போயிடும், காரோட ஆசை வந்துடும். இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போக அவங்களோட இன்கம்மை தாண்டி எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடும். அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தோணும், சரி ஓகே கடன் வாங்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், கடன் வாங்கி ஒரு கார் வாங்கலாம், கடன் வாங்கி நம்ம இதை பண்ணலாம், ஒரு சின்ன விஷயத்துக்கும் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம்.
அந்த கடன் வாங்குறதுக்கு அப்படியே கிரெடிட் கார்டுக்குள்ளே போவோம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம அப்கிரேட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராப்குள்ளே போயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம எதுவும் ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்ட மாட்டோம். ஆனால் நமக்கு எடுத்த உடனே வந்து இப்போ எல்லாமே இஎம்ஐயில் கிடைக்குது இல்லையா? ஒரு ஐஃபோன் வந்தால் இந்த ஐஃபோனை போட்டு இன்னொரு ஐஃபோன் வாங்கலாம், இல்லை இன்னொரு ஐஃபோன் வாங்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் பார்த்து நம்மளும் அதுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இங்கே ப்ராப்ளம்ன்றது ஒருத்தருக்கு ஹை இன்கம் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு லோ இன்கம் இருக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்ட வர அந்த புவர் கேஷ் ஃப்ளோவாக இருக்கலாம், இல்லை பிஹேவியரா. இது மூணுத்தில் எது வந்து பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணும் அந்த கடன் வாங்குறதுல? கம்பேரிசன் தான் என்னை பொறுத்தவரை. இப்போது நீங்கள் சென்னையிலே ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அது நான் நேம் சொல்லலை, ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனிக்கு. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொலிக் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்களும் வாங்குறது. டு பி ஃப்ரேங்க், இப்போ நம்ம ஒரு கார் வாங்கினா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க? இன்னொரு கார் வாங்குற வரைக்கும் அந்த காரை வச்சுக்கிட்டோம்னு ஒரு 3 இயர்ஸ் அட்லீஸ்ட். ஒஸ்ட் கேஸில் சொல்கிறேன் 5 இயர்ஸ். 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் கார் மாற்றுறவங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நடக்கும். இது வந்து கம்பேரிசன். 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் வரும். இவர் வாங்கிட்டாரு, சரி இவன் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும்ல அப்போ அப்படின்னு பார்த்து வாங்குறது. இந்த மாதிரி அந்த சோஷியல் ஸ்டேட்டஸுக்காக பார்த்து வாங்குறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாங்குற மாதிரியே அந்த கம்பெனி பிராண்ட்ஸுமே இயர்லி ஃபேஸ் லிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து 16, 17, 18 ஃபோன்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பர்சன் வாங்குறாரு, அப்போ அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக திரும்ப வாங்குறது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வாங்குறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அதிகம், நான் பார்த்ததில்ல. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரியான சிட்டிஸில் இருக்கிறவங்க இந்த விஷயம், இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் கம்பேரிசன் இருக்குது. பட் நீங்கள் அதை விட ஒரு Tier 2 சிட்டிஸுக்கோ Tier 3 சிட்டிஸுக்கோ போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்க்கல. அப்போ நான் இங்கே நோட் பண்ணதை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பர்சன் வச்சிருக்காரு, அப்போ இவருக்கு முன்னாடி நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸை நம்ம பர்ஃபெக்டாக காட்டுன்றதுக்காக வாங்குறவங்க நிறைய பேர். அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆமாம், இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் தான். அந்த பிஹேவியர் நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் என்ன, நம்மளோட இன்கம் என்ன, அதெல்லாம் பார்க்க வைக்காது. லைக் அவன் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்களை வாங்க வச்சிருது மோஸ்ட்லி. ஸோ ஒரு மிஸ்டேக் அவங்களுடைய லாங் டேர்ம் வெல்த்தை வந்து பாதிக்கும் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் ஆகாது? இப்போ ஒரு 1 lakh சேலரி வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 2 lakhs வாங்கும் போதும் அதே 30,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஃபினான்ஸுக்கு போயிடும், அப்கிரேட் பண்ணுறதுல அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை தவிர்த்தாலே நம்ம நிறைய சேவ் பண்ணலாம், லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்ற மாதிரி நம்மளே உயர்த்திக்கிட்டு போறது தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி உடனே கேட்பாங்க, என்ன அப்புறம் நான் இப்ப பண்ணாம நான் எப்ப பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க. ஆமா, கார் வாங்காதீங்க, கார் வாங்குறேன். நான் உங்களோட வீடியோஸ்லயே பார்த்திருக்கேன் ஆல்ரெடி, நீங்க சொல்லிருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க, கார் வந்து வாங்கலாம், அது வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட் மாதிரி தான். ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றோம், நீங்க டிஃபரெண்டா சொல்றீங்க. அதுதான் வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் பார்த்து தான் ஓகே டிஃபரெண்ட் சொல்றேன். அது உண்மைதான். இப்போ எப்படின்னா காரே இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து வருவேன், கார் வாங்கணும்னு தோணுது, அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறப்போ இல்ல நீ கார் வாங்காத, அது SIP-ல போட்டனா நீ வந்து 60 வயசுல கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்றப்போ அது ஒரு தேவை இருக்கு இல்லையா அந்த கார் வாங்கணும்ன்றது? கண்டிப்பா. ஆனா எந்த வகையான கார் வாங்குறோம்ன்றது அதுதான் மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhsக்கும் நல்ல கார் இருக்கும், 30 lakhsக்கும் நல்ல கார் இருக்கும். நான் கார் வாங்க வேணாம்னு சொல்லல, இந்த மந்த் வாங்கிட்டு இன்னும் 6 monthsல இன்னொரு கார் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி கார் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க, ஒரு லாங் டைமா வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வாங்குறாங்கன்றதுக்காக இன்னொரு விஷயம், இது காருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லல, போனா இருக்கட்டும், ஒரு ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், விமன் எடுத்துட்டீங்கன்னா ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கம்பேர் பண்ணி அப்கிரேட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு கார் தேவை. இன்னைக்கு கார் இல்லாம எந்த ஃபேமிலியாலும் இருக்க முடியாது. கண்டிப்பா கார் தேவைதான், ஃபோன் தேவைதான், எல்லாமே தேவைதான். ஆனா அதை திரும்ப அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. அதை கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த ஃபினான்ஷியல் லைஃப்ல நான் இந்த ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில ரிப்பீட்டடா பண்ண மாட்டேன். நான் இங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அக்கௌண்ட்ல காசே இல்லாம அதை இருந்து சுரண்டி எல்லாத்தையும் செலவு பண்ற ஒரு பழக்கம். ஓகே, புரியுது. ரீசெண்டா நான் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, மணி கொடுக்குற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா வேற எதுவும் தர. கண்டிப்பா. ஆமா, உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5 lakhs 10 lakhs இருக்கு,
அப்படின்னா உங்ககிட்ட வர கான்ஃபிடன்ஸே வேற. ஆமா ஆமா, நீங்க பேசுற விதம் வேற. கரெக்ட். அதே நீங்க ₹1 இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டோன், உங்களுடைய கான்ஃபிடென்ட்லாம் எவ்வளவு லோவா இருக்கும். கரெக்ட். ஸோ அங்க ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வழிச்சு செலவு பண்ற அளவுக்கு போகக்கூடாது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி சேவிங்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கணும். எல்லாமே இருந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் அது தரும் அந்த ஒரு அக்கௌண்ட். இது ஒன்று, இன்சூரன்ஸ் ஒன்று. இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு சேஃப்டி மைண்ட் செட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் தரும். நம்ம பண்ற ஏதோ ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டாலுமே பணம் இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கரெக்ட். ஸோ அது ஒன்று ப்ரோ. நான் எமர்ஜென்சி ஃபண்டுமே நான் அதான் சொன்னேன். இப்போ பிசினஸ் ஓனர்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் ஓட்ட போகிறோம். அது உங்களுக்கு பிஸ்னஸில் அவுட்புட் கொடுக்காது. அந்த பேச்செக் டு பேச்செக் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா நம்ம. இந்த மாதம் ஒரு சம்பாதிக்கணும், அது கரண்ட் பில்லு, இஎம்ஐ, இது போயிடும். அந்த ஒரு லூப்ல இருந்து வெளியே வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு அமௌண்ட் நமக்கு தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். ஆமாம். அந்த பீஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டா போதும். ஸோ லைஃப் டைம் அப்கிரேட் வந்து ரொம்ப மோசமான விஷயமா? ஆமாம். இல்லைனா ஒரு பேடான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது ரொம்ப மோசம்னு சொல்லுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து எதையுமே நம்ம அசஸே பண்ண முடியாது. இப்போ நானுமே தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாருமே பண்ணியிருந்திருப்போம். பட் அதுலேருந்து ஒன்ஸ் லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த அப்கிரேட்ல உங்களுக்கு அப்படி இருக்காது. திரும்ப 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 போயிட்டே இருக்கும், ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இது நான் பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வர இந்த லைஃப்ல அப்கிரேட் தான் நான் சொல்லுவேன். இந்த டீசென்ட் சேலரி வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து பார்க்குற பேட்டர்ன் என்ன மாதிரியான பிஹேவியரில், சேவிங்ஸ்லையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை அதிக பணம் செலவழிக்கிறதா, இந்த மாதிரி என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்து அவங்களுக்குள்ள காமனாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இஎம்ஐ பேட்டர்ன் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு இஎம்ஐ இருந்துடும். ஒன்று ஹோம் லோனாக இருக்கும், இல்லை கார் லோனாக இருக்கும், சம்திங் ஏதாவது ஒரு இஎம்ஐ இருக்கும், இல்லை பர்சனல் லோன் வாங்கி அதுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்துருந்ததுன்னா, நம்ம கிட்ட தான் ஒரு 1 lakhs நம்ம சேலரி வாங்குறோம், ஒரு 15 lakhsக்கு லோன் எடுத்து நம்ம ஏதாவது சம்திங் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்காது, வேற எதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. பர்சனல் லோன் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பிசினஸ் லாஸ் ஆயிடும். ஆமா, லோன் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருக்கும், இஎம்ஐ மட்டும் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவர் ஏதோ சம்திங் புதுசாக ஏதோ ஒரு கிரிப்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 10 lakh போட்டால் அது 1 yearல 20 lakhs மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. லோன் எடுத்து பர்சனல் லோன் எடுத்து வாங்கியிருக்காரு. அவ்வளோதான், கம்பெனி கிளம்பிட்டான், மூடிட்டு இவர் ஸ்டில் ஹீ இஸ் பேயிங் த லோன், இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ் பண்ண கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி இன்வெஸ்ட் பண்ணோம், கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது எங்க போச்சுனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தெரியல. இந்த மாதிரி நடக்கிற கேசஸும் இருக்கு. ஸோ நான் நிறைய நோட் பண்றது, கண்டிப்பா ஒரு இஎம்ஐ வந்துடுது உங்களுக்கு. 1 lakh இப்போ நீங்க சும்மா இருந்தாலுமே 1 lakh வாங்குற ஒரு வீடு வாங்கிடலாம்ல, வீட்டில் சொல்லுவாங்க. வீடு வாங்கி அதுக்கு ஒரு 40,000 இஎம்ஐ போயிட்டு இருக்கு. இது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பேசிக்கா வந்து இஎம்ஐல ஏதாவது தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு பொறுப்பா இருப்பான், டப்புன்னு வேலையை விட்டு வெளியே வர மாட்டான், ஏன்னா அந்த இஎம்ஐன்ற ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபேமிலியில இல்லை நம்ம ஃபேமிலியில வந்து ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக் தான் அது, ஆனால் அது அவங்க எமோஷ்னலாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வீடு வாங்குறது, ஆப்வியஸ்லி வீடு வாங்குறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே சென்னையில் இருக்கேன், ஆல்மோஸ்ட் 4 years இருக்கேன். நான் நினச்சேன் எனக்கு ஒரு வீடு வாங்க முடியும், ஆனால் நான் வாங்கலை. இப்போ வர நான் இதுக்கப்புறமா ஒரு 5 yearsக்கு வாங்க போகிறது கிடையாது. அது ஏன் நான் வாங்கலைன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ப்ரொஃபஷன் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படின்றதால நான் சென்னையில் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது, நான் ஃபர்தராக வேறு சிட்டிஸுக்கு மூவ் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 crore இங்கே வீடு வாங்குறேன்னு வச்சுப்போம், நான் வாங்கிட்டேன். இன்கேஸ் நான் இங்கேருந்து மூவ் ஆகிட்டேன்னா அந்த வீடை நான் கண்டிப்பாக ரெண்ட்டுக்கு தான் விடுற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு விடலாம் நீங்களே சொல்லுங்கள்? ஒரு 1 crore இங்கே சென்னை ஓஎம்ஆரே எடுத்துப்போம், நம்ம எவ்வளோ ரெண்ட் வாங்கலாம்? இப்போ வந்து 30,000-40,000 வாங்கலாம். 40,000 வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு 4.8 lakhs கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் போக ஒரு 4.5 lakhs கையில் நிற்குதுன்னு வச்சுப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 crore ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு வருஷத்துக்கு 4.5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஆனால் அது வருஷம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ல. இங்கே தான் ஒரு பிரச்சனை, அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பெருசாக அப்ரிஷியேட் ஆகாது. நீங்கள் லேண்டு வாங்குறீங்க, வில்லா வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகும். அப்பார்ட்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகாது. நீங்கள் சென்னையில் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு 10 years முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு சம்திங் ஒரு 1 crore வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இன்னைக்கு அதோட வேல்யூ 1 crore இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ இருக்காது. மேபி வில்லாவோட வேல்யூவோ, மேபி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ளாட்டோட யூடிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவோம். அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஃப்ளாட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் டெப்ரிஷியேட் தான் ஆகும். ஏன்னா இப்போ
ஃபேமிலி எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படி? இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 4.5 உங்களுக்கு கிடைக்குது 1 crore இன்வெஸ்ட் பண்ணி 4. ஏன்னா இவங்க விட்டுட்டு ரெண்டுக்கு போயிடுவாங்க. இங்க ரெண்டுக்கு விட்டு அவங்க திரும்ப அங்க போய் ரெண்டுக்கு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 4.5% அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் பீட் த இன்ஃப்ளேஷன். இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் பீட் பண்ணாது. நீங்க எடுத்துட்டு போய் பாண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு 9 to 10% கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஒஸ்ட் கேஸ்ல நீங்க எஃப்டில போடுங்க 6.5% உங்களுக்கு கிடைக்கும். 6,50,000 ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்க அதுவே கூட எடுத்து இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அது அப்ரிஷியேட் ஆகும்ல. நீங்க பெட்டர் நீங்க வீடு வாங்குறதுக்கு பதிலா லேண்ட் வாங்கலாம். பட் இதுமே லைஃப் ஸ்டைல் டிசிஷன். ஓகே. ஆனால் ஃபேமிலியில் சொன்னால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு போயிட்டேன்னா இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். மாதம் வந்து ஒரு 20,000 25,000 வாடகை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே. ஆனால் அந்த 25,000 இஎம்ஐ கட்டிடலாமே, நமக்கு ஒரு வீடு சொந்தமாகுமே அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆமாம். நீங்கள் ஆனால் இஎம்ஐ எவ்வளோ கட்டுவீங்க? அங்கே தான் பிரச்சனை வரும். 25,000 ரூபாய் கட்ட மாட்டீங்க, அதை விட $X கட்டுவீங்க நீங்க. $X ரொம்ப வருஷம் நான் கட்டிட்டு இருக்கேன். ஆமா. இப்போ நான் இருக்கிற வீடே பாத்தீங்கன்னா 30,000 எனக்கு ரெண்ட் வருது. அந்த வீடோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 70 lakhs வச்சுக்கலாம். 70 lakhsல வந்து 20 lakhs அவர் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு 50 lakhs போனால் கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70,000 பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணுவார் என்னோட ஹவுஸ் ஓனர். அப்போ எங்கிட்ட 30,000 வாங்கிட்டு அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 30-40,000 போட்டு கட்டிட்டு இருக்காரு. ஸோ அது நமக்கு வந்து அது போக அவர் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், மெயின்டெனன்ஸ் கட்டணும், பார்க்கிங் இது இருக்கு. அது இல்லாமல் அப்பப்போ ஏதாவது செலவு வைக்கும், அதை அவர் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அது வெளிலேருந்து பார்க்க தெரியும். இப்போ எங்கள் வீட்லையும் சொல்லுவாங்க, இஎம்ஐ போட்டு நீ இவ்வளோ ரெண்ட் இவ்வளோ 30,000 நீ ரெண்ட் பே பண்ணுறதுக்கு நீ பேசாமல் இஎம்ஐ போட்டு போயிடலாமேன்னா அது எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் அவங்க கண்ணுக்கே தெரியாது. அதே போல் நான் இப்போ இஎம்ஐ போடுறேன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 20% நான் டவுன் பேமெண்ட் கட்டி ஆகணும். அப்போ என்னோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் நான் அதை அங்கே போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வீடு வாங்குறது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு டைம் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா என்கிட்ட ஒரு 2 to 3 crores ஆச்சு எனக்கு நெட் ஒர்த் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் 1 crore வீடு வாங்கலாம். இப்போவே நம்மளோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி இஎம்ஐன்ற ட்ராப்ல மாட்டி இன்கேஸ் இங்கே நிறைய பேர் இப்போ வீடு வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க அடுத்து அப்கிரேட் பண்ண தான் பார்க்குறாங்க. பெங்களூர் போகிறாங்க, இல்லை வந்து ஆன்சைட் கிடச்சி போகிறாங்க. போகும்போது இங்கே என்ன பண்ணிடுறாங்க, ரெண்ட் விட்டுடுறாங்க. திரும்ப நமக்கு அதே பிரச்சனை தான் ரிப்பீட் ஆகும். ஸோ வீடு வாங்குங்க, பொறுமையாக ரிட்டையர் ஆகிட்டு வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்தவரை நான் அதுதான் அட்வைஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் காசு சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் முடியுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் 3 மிஸ்டேக்கை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் 3 மிஸ்டேக் என்ன சொல்லுவீங்க? இந்த கடனில் மாட்ட போகிறாங்க, அதுக்கான 3 மிஸ்டேக் டாப். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கடன் வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு இல்லாத விஷயத்தால தான் நம்ம கடன் வாங்குறோம். இப்போ நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு 5 lakhs எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து யாருமே போய் கடன் வாங்க போறது கிடையாது. நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா கடன் வாங்க மாட்டோம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியில் வரும். அப்போ அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு தான் என்னை பொறுத்தவரை. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஆனால் நான் எமர்ஜென்சி ஃபண்டை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ கிரெடிட் கார்டும் ஒரு காரணம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் 99.99% கடனே வாங்க மாட்டீங்க. இதை புல் பண்ணீங்கனாலே போதும். என்ன பொறுத்தவரை எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், கிரெடிட் கார்டை தவிர்க்கணும்னு நான் சொல்லலை. இப்போ நான் வந்து என்கிட்ட 7 கிரெடிட் கார்டு இருக்கு. என்கிட்ட 7 கிரெடிட் கார்டு இருக்கு. நான் பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு யூஸுக்கும் ஒரு கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதில் பெனிஃபிட் தான். ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு மாதம் நான் ஒரு 50,000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னால் ஒரு 5,000 கிட்ட சேவ் பண்ண முடியுது, ஒரு 10% சேவ் பண்ண முடியுது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஃபைன். அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டை ஒரு டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டர். கிரெடிட் கார்டை வந்து கிரெடிட் கார்டாவே யூஸ் பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை. உங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரெலவெண்டா நம்ம வந்து கிரெடிட் கார்டை ரெலவெண்டா யூஸ் பண்ணணும். அதே போல எந்த கிரெடிட் கார்டு எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் கிரெடிட் கார்டே ஆக்சுவலி நம்ம கொடுக்கறது. உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்கதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த கடனை வந்து முதல்ல பார்க்கணும். நீங்கள் எந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ வெக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க எல்லாம் எடுத்தா, இந்த ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். எந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் என்ன மாதிரியான கடன் சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3-5 வருஷம் பே பண்ணுவீங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒரு பெரிய லோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் தான்.
ஹோம் லோன் குறைஞ்சபட்சம் 15 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் 20 to 30 இயர்ஸ்க்கு லோன் எடுத்திருக்காங்க. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 40-70 வயசுல தான் லோன் கட்டி முடிப்பார். அந்த மாதிரி லோன் நமக்கு இருக்கு. அவங்க பசங்க வந்து கட்டுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு நமக்கு. ரிட்டையர்மெண்ட்டே 60 இல்ல சார் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேங்க்காரங்களே போட்டு கொடுக்குறாங்க என்ன நம்பி அப்படின்னு வாங்கிடுறாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 1 crore லோன் வாங்குவீங்க, ஆனா ஒரு 30 வருஷத்துல அது கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 3 கோடியே கட்டி முடிப்பீங்க. 2 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிருப்பீங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் த லாங் ரன் நீங்கள் வந்து ஹோம் லோனையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 20 இயர்ஸ் இருக்கிற லோனை ஒரு 5 இயர்ஸாவோ 6 இயர்ஸாவோ 7 இயர்ஸாக கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதர் பிளான்ஸை விட இது ரொம்ப இது வந்து உங்களுக்கு வந்து இது பெரிய லோன் தான், ஆனாலும் இதையுமே நீங்கள் வந்து லாங் டேர்ம் பண்ணக்கூடாது. 20 இயர்ஸ் இருக்குன்னா ஒரு 5 to 6, 7 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ லோன் நிறைய இருக்குது, தலைக்கு மீறி போயிடுச்சு, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னே தெரியல. இதே சமயம் அவங்க இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்? இட் டிபெண்ட்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு 4-5 months ஒரு கார் ஒன்று வாங்கினேன். அந்த காருக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கேன், கடனில் தான் வாங்கினேன். கேட்கலாம், ஏன்னா நீயே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன், ஏன் கடனில் வாங்கினேன் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 13 to 13 to 15% பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஆனால் நான் காருக்கு எடுத்த லோன் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 தான் இன்ட்ரெஸ்ட். ஆல்மோஸ்ட் மார்ஜின் பாருங்கள் ஒரு 5% கிட்ட எனக்கு மார்ஜின் வரும். நான் வந்து இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு 15-20 lakhs எடுத்து நான் கார் வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் அப்படி பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakh லோனுக்கு தான் போனதுக்கான ரீசன் என்னோட கடனை விட எனக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகம். அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் எனக்கு அதில் ப்ராஃபிட். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கடனை பொறுத்து நமக்கு வந்து கடன் வாங்கலாமா வேண்டாமான்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிரெடிட் கார்டு மாதிரி 36% வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், 36% உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கடனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் அதிகம். என்னைக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மார்ஜின் கடன் மார்ஜினை விட அதிகமாக கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கடன் அடைக்கிறத தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி. ஓகே. இப்போ நிறைய கடன் இருக்கிறவங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை எப்படி ஃபேமிலி கிட்ட இல்லை ஒய்ஃப் கிட்ட எப்படி ஓப்பன் பண்ணி பேசுறது அப்படின்றது. ரொம்ப நாள் கடன்லயே இருந்திருப்பாங்க, அதை வீட்டில் சொல்லாமே ஒரு டைம் மாட்டிப்பாங்க. எப்படி வந்து அது ஆக்சுவலா ரியலா வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு ரியல் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றது, அது எவ்வளோ எப்படி பண்ணலாம்? இல்லை நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிடுறது பெட்டர். வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது, வாங்க விட மாட்டாங்களே, கஷ்டம் தான். இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியல் ப்ரெஷரை தாண்டி எமோஷ்னலாக உங்களுக்கு ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஈவன் இன்னைக்கு உங்களுக்கு டிவோர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக டிவோர்ஸ் நடக்குது. இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட் நடக்குதுனாலே பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். இந்த பணத்தை எங்கிட்ட மறைச்சிட்டு அதை மறைச்சிட்டு அப்படின்றது நடக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க உங்களோட ஃபினான்ஷியல்ஸில். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, என்ன கடன் வாங்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் உங்ககிட்ட. ஓகேங்களா? வேறு ஆப்ஷன் கிடையாது. தெரியாம வாங்கிட்டீங்கனாலும் வேற வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். சொல்லி உங்களுக்கு புரிய வைங்க. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறத விட முன்னாடியே சொல்லிடுறது என்னை பொறுத்தவரை பெட்டர். திடீர்னு பசங்க வந்து கடன் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜ் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ மேரேஜே கடன் வாங்கி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படி பண்றாங்க. பட் வந்து அதெல்லாம் இப்போ முன்னாடியே கொஞ்சம் பார்ட்னர் கிட்ட பேசிட்டீங்க, இல்லை நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டாம், 20-30 lakhs செலவு ஏன் பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஐ திங்க் 20 lakhs தான் கம்மி, நான் சொல்றது நம்பர். ஓகேங்களா? இன்னும் அதிகமாக பண்றவங்களா 50 lakhs 1 crore பண்றவங்களாம் இருக்காங்க. அது என்ன கம்மி பண்ணி 2 பார்டரை உட்காந்து முன்னாடியே பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இல்லைனா இப்போ டு பி ஃப்ராங்க், மேரேஜுக்கு லோன் எடுத்துட்டு 5 years லோன் பே பண்றவங்களையும் பார்த்துருக்கேன். குழந்தை LKG படிக்கும், இன்னும் நான் மேரேஜுக்கு வாங்கின லோனை நான் பே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ப்ரோ, மேரேஜ் வந்து நிறைய டிவோர்ஸ் ஆகுறது வந்து இந்த பண விஷயத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்க முக்கியமாக அவங்களுடைய கான்வர்சேஷனில் பணம் ரிலேட்டடாக எதெல்லாம் பேசிக்கணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட வெட்டிங்கே ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் பிளான் பண்ணணும். ஓகே. இப்போ நிறைய பேர் நான் வந்து இப்போ கூட நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரீலில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நிறைய பேர் வெட்டிங் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இருக்க மேரேஜ் லைஃப் யாரும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மேரேஜ் லைஃப்பை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் தங்க போகிறாங்கன்னா ரெண்ட்டு யார் பே பண்ண போகிறா? ரெண்ட்டு நான் பே பண்ணனா மற்ற பில்ஸை யார் பார்த்துப்பா?
இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 1.25 லேக்கு நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர கப்பலுக்கு 2 பேர்லயும் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். ஏன்னா 1.25 ஆல்மோஸ்ட் 2.5 லேக் நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்களை அப்ளை பண்றது மூலமா லாங் ரன்ல ஒரு கப்புல நிறைய சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து. ஆனால் இது தெரிய மாட்டேது யாருக்குமே. இல்லை நான் என் பேர்ல பண்ணிக்கிறேன், அவங்க பேர்ல பண்ண வேணாம், இல்லை நான் இவங்கன்னா நான் அவங்கள சொல்லிக்கிறது, இவங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே பெருசாக டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு 5ல் ஒரு 1-2 பேருக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு, மற்ற பேருக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. இவங்க என்ன செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல, இவங்க செலவு பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ப்ராப்பராக உட்காந்து பட்ஜெட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கப்புள்ஸ்குள்ள. ஸோ அப்படி இருந்தாதான் அவங்களால வந்து லாங் ரன்னா சர்வே பண்ண முடியும். முன்னாடியே சொல்லிடணும் எவ்வளவு கடன் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு நான் சொல்றேன், தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு நான் இவ்வளவு லோன் போட போறேன், அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு, இதெல்லாம் முக்கியமா நடக்க வேண்டிய கான்வர்சேஷன். ஆமா, இது நடக்க நம்ம வந்து இதுல வந்து நம்ம அப்பா அம்மா பெரிய ரோல் பண்ணுவாங்க நமக்கே தெரியாம. அதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது, நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும், இவன் இவ்வளவு சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா சம்பளம் பார்த்து இஎம்ஐக்கே போவோம். இந்த மாதிரி தான் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே சொல்லி பண்ணுறோம். ஓகே, கடனை அடித்து சேர்ந்து சம்பாரிச்சு அடைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேற ஆப்ஷன் கிடையாது. ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து அது ஒரு அந்த மேரேஜ் லைஃப்பை நல்லா கொண்டு போக முடியும். அதே போல் பில்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 2 பேரும் ஏர்னிங் பர்சனாக இருந்தால் ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏர்னிங் பர்சன் இல்லையா, ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்டாக பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கப்புள்ஸ் வச்சுக்க வேண்டிய அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி? இது ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இப்போ டு பி ஃப்ராங்க் வந்து நம்ம சொல்லலாம் ப்ரோ, ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ. ஓகே. நான் நிறைய கப்புள்ஸுக்கு நான் ப்ரீ வெட்டிங்கும் நான் கொடுத்துருக்கேன், போஸ்ட் வெட்டிங்கும் கொடுத்துருக்கேன். எப்படி ஃபோட்டோஷாப் மாதிரி ப்ரீ வெட்டிங் கன்சல்டேஷனும் கொடுத்துருக்கேன், போஸ்ட் வெட்டிங் கன்சல்டேஷனும் கொடுத்துருக்கேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறதுல வந்து அவங்க தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா வந்து அது நான் சொல்லுவேன், பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஹேவிங் தட் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் உட்காரதுல உங்களுக்கு லோன்ஸ்ல நிறைய பெனிஃபிட் வரலாம், பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெருசா பெனிஃபிட் இருக்கிறது இல்ல. பட் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்னா நான் சொல்லல, பட் நீங்க டே டு டே எக்ஸ்பென்சஸை வந்து ஒரு ஷீட் போட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க 2 பேருமே. ஓகேங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சின்ன விஷயத்துல கூட பிரைவசி போயிடுன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு அது மேரேஜ் லைஃப் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டு பி ஃப்ராங்க் உமனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ரோ. லோன்ஸ் வாங்குறதுல இருந்து இப்போ ஹோம் லோன்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து விமனை வச்சு வாங்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மென்னை வச்சு வாங்குறத விட. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி இது பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ப்ராப்பரா பண்ணிக்கலாம். இன்கமும் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும், டீசெண்டாக இருக்காது. சேவிங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மாதம் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக வந்து ஒரு 2000 போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் கம்மியாக இருக்கு. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தி இருக்கு. இந்த பயத்துல இருந்து இந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்குமே இன்ஃப்ளேஷனுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க எஃப்டி போடுறீங்க, நமக்கு இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 5 to 6%. எஃப்டி நமக்கு ஒரு 6.5 இருந்து 7 வரை இன்னைக்கு கொடுக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1% தான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இதுவுமே உங்களுக்கு வந்து போற போக்கில் அது பீட் பண்ணிடும் இன்ஃப்ளேஷன், அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்டியை விட முக்கியமாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு லாங் ரன்ல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம் அப்படின்னா அது எக்விட்டி தான், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு நீங்க டைரக்டா போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்காது, எப்படி ஓக் ஆகும்னு தெரியாது. அங்கதான் நமக்கு நான் அன்னைக்கு தான் வாங்குவேன், அன்னைக்கு தான் அது கீழே போகும். இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். அவ்வளவு நாள் கிரீன்ல இருக்கும், நான் வாங்கின உடனே ரெட்ல போவோம். அதே போல ஒரு சில கம்பெனியை மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அங்கதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள வருது. நீங்க என்ன பண்ணலாம், என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு, சேஃபா நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், நீங்க ரொம்ப செலக்டோட பண்ண வேண்டாம், நிஃப்டி 50 இருக்கு, இந்தியாவோட இண்டெக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவு இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் லாங் ரன்ல. ஸோ இன்ஃப்ளேஷனை உங்களால பீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இன்கம் வந்து எப்படி டிவைட் பண்ணலாம்? அந்த எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல்
இதை வந்து எப்படி டிவைட் பண்ணி அவங்க வந்து அதை நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எப்படி வந்து டிவைட் ப்ரோ ஊருக்கே தெரிஞ்ச ஃபார்முலா அந்த 50-30-20. ஆமா, அது வந்து இந்தியாவுல யூஸ் ஆகும். இந்தியாவுல யூஸ் ஆகுது 50-30-20 வந்து இந்தியாவுல யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆமா. இப்போ என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா 50-50 ஃபார்முலா தான் இனிமேல் நான் என் கிளைண்ட்ஸ் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 30s இருக்கிறவங்க 40s இருக்கிறவங்க கிட்ட வந்து இந்த 50-50 ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி பீப்புள் இப்போதான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் அவங்ககிட்ட இப்போவே சொல்லிடுவேன் 50% எக்ஸ்பென்சஸ் 50% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க அப்படி பண்ணாதான், ஏன்னா வந்து உட்காரும் போதே 21 வயசுல என்கிட்ட கன்சல்டேஷன் உட்காரும் போதே நான் 30sல ரிட்டையர் ஆகிடும், 9 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வரக்கூடிய இன்கம்ல ஒரு 10% 20%னா அது முடியாது கண்டிப்பா. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 50-50 பண்ணாதான். 20sல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் முக்கியமா வரக்கூடிய ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 25,000 செலவு பண்ணிட்டு 25,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஹேபிட்டை கொண்டு வந்தாதான் உங்களால வந்து ஒரு 30s mid-30sலயோ இல்ல ஒரு 40sலயோ ரிட்டையர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இல்ல நான் வந்து ஒரு ப்ராப்பரான கமிட்மெண்ட்குள்ள வந்துட்டேன், நான் ஒரு 30s 40sல இருக்கேன்னா 50-30-20க்கு பதிலாக 50-20-30 ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பொதுவா நம்ம என்ன சொல்றோம், 50% எக்ஸ்பென்சஸ், 30% வந்து விஷஸ், 20% இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, 20% விஷஸ் கொண்டு வந்து 30% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆக்கிடுங்க. ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு நான் சொல்லுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு உங்களோட அந்த எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் இல்லாம நீங்க பண்றீங்களோ அந்த அளவு என்ன பொறுத்தவரை பெட்டர். நீங்க அப்கிரேட் பண்ணுங்க, நான் பண்ண வேணாம்னு சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 340 BMW வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு நான் மொத்த சேவிங்ஸ் எடுத்து போய் நான் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியாது. நான் வாங்குவேன், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வாங்குவேன். இப்போ என்னால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு வெறும் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதனால வாங்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம், உங்களோட அஃபோர்டபிலிட்டி என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க போறதா என்ன பொறுத்தவரை பெட்டர். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்குங்க, அதை தள்ளி போடுங்க. ஒரு சில வருஷங்கள் தள்ளி போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த டைம்ல அந்த கார் வாங்கும் போது இவ்வளவு நெட்வொர்த் உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க டிசைட் பண்றது என்ன பொறுத்தவரை பெட்டரா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த இயர்லி ரிட்டைர்மெண்ட் நோக்கி தான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடணும், வேலை செய்யக்கூடாது, சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடணும். 30 இந்தியாவில் அந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு எவ்வளோ இருந்தால் ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆக முடியும்? ஓகே ப்ரோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மாறும். இட் டிபெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டா. பட் நான் உங்களை வச்சே நான் கேட்குறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு இவ்வளோ இருந்தால் நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படின்னா என்ன நம்பர் இன்னைக்கு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு தேதிக்கு எனக்கு 1 lakh இருந்தா ஓகேங்களா, வருஷத்துக்கு அப்போ 12 lakhs அப்படி இப்படி ஒரு 15 lakh ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. 1 lakh சொன்னது வந்து எதுவுமே இல்லாம 1 lakh இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு இருக்கீங்க. ஓகேங்களா, 12 to 15 lakh உங்களுக்கு வருஷத்துக்கு ஆகுதுன்னு வச்சுப்போம். 15 lakh நம்ம சேஃபா பாத்தீங்கன்னா ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இந்த பாண்ட்ஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டாக்ஸ்லாம் போக உங்களுக்கு ஒரு 8% கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ 8% நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தாதான் அந்த 15 lakh அச்சீவ் பண்ண முடியும்னா இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட காப்பர்ஸ் வந்து 1.5 to 2 crores காப்பர்ஸ் இருக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட 1.5 crore 2 crores வரைக்கும் அமௌண்ட் இருந்துச்சு, காப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆயிடலாம். அது போக நீங்க வந்து அந்த 1 lakh இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் அடுத்து வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் நீங்க உங்க பீட் பண்ண முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துல ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு 4 crores 5 crores மாறிடும். ஒரு 15 வருஷத்துல ஆகுறீங்கன்னா ஒரு 7-8 crores மாறிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 yearsல நீங்க இப்போலேருந்து ரிட்டையர் ஆக போறீங்க, உங்களுக்கு 1 lakh மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 5 to 7 crores நீங்க சேர்க்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு விஷயத்த வந்து அண்டர் ஃபண்ட் பண்றாங்க, சரியா ஃபண்ட் அதுக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க, அதில் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா எது வந்து நீங்க காமனா பாக்குறீங்க? அதாவது அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் தான் ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். இன்னைக்குமே வந்து என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க, 1 லட்சம் கூட இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, முக்கியமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நீ எடுக்க கூடாது உன் பேர்ல அப்படின்னு சொல்லி ஈவன் எங்க அம்மா அப்பா என் பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு தெரியாம தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் பிரெட் வின்னரா இருக்காரு,
அவர் நம்பி தான் உங்க ஃபேமிலி இருக்குன்னா இந்த எமோஷன்லாம் தூக்கி வச்சுட்டு டேம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் ஆகணும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அந்த டேம் இன்சூரன்ஸ் போட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இல்லை சார் நம்ம டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஒரு சில மாஃபியாலாம் நம்மள வந்து பார்த்துட்டு இருக்கு, எனக்கே அது புதுசா இருக்கு, இப்போ இல்லாம நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஸோ வந்து என்ன யோசிக்க வைக்கிறாங்க, ஒரு அட்வைசரே யோசிக்க வைக்கிறாங்க, ஓ இதெல்லாம் வேற இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்றவங்க இருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு டேம் இன்சூரன்ஸ் போடணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். ஏன்னா நான் வந்து 2020 தான் நான் என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்றேன். 2021 கோவிட் செகண்ட் வேவ் வருது, ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. அப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டுமே அப்போவே ஒரு 30-40 lakhs வச்சிருந்தாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு. மெடிக்கல் பில் மட்டுமே 25 lakhs பே பண்ணார் அவர் 1 monthல 3 பேருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 25 lakhs வெளில போயிருக்காது. இன்னைக்கு தான் நடக்குது. சேவ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேவ் பண்ணுறாங்க, ஆர்டி போடுறாங்க, எஃப்டி போடுறாங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டுறாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க 90,000 கட்ட வேண்டிய இடத்துல சிம்பிளாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்றைக்குமே என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் பிளான் பண்ணுறது இன்சூரன்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நான் போவேன். அதில் வந்து நம்ம இன்சூரன்ஸை அண்டர்ரைட் பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி பண்ணி ஆகும். ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் பிளான் பண்ணலாம் பெட்டர்? இதுவுமே டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 lakhsக்கு எடுத்துக்கிறது பெட்டர். அதே போல் இன்னைக்கு நிறைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணாத பட்சத்தில் அந்த 10 lakh 15 lakh 20 lakh இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஸோ பாண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே நம்ம வாங்கலாம், எப்படி பார்த்து வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்ட்ஸ்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது நீங்கள் உங்களை எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் லோன் போகலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகலாம், தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ். இந்த பாண்ட்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பேங்க்குக்கு லோன் கொடுக்குறீங்க, அதுதான் எஃப்டி. நீங்கள் பேங்க்குக்கு லோன் கொடுக்குறீங்க, அது எஃப்டி. உங்களுக்கு ஒரு 6.57% அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 15% 20%க்கு அவங்க லோன் கொடுத்துட்றாங்க. இப்போ பேங்க் அப்படின்ற பிரிட்ஜ் இல்லாமல் கார்பரேட்ஸையும் உங்களையும் ஜாயின் பண்ணக்கூடிய வந்து ஒரு பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா பாண்ட். ஓகே, இப்போ அவங்க இறங்கி வரதால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதா, நீங்கள் மேலே ஏறி போகிறத உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்னு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு 1000 crores உங்களுக்கு பணம் தேவைன்னு ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. இது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரிஸ்க் வராது. ஓ ஓகே, இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். 10%னா உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10%னா 1 lakh உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டாக கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம ஜீரோதா க்ரோ மாதிரி ஆப்பில் வாங்கிக்க முடியும். இது அந்த மாதிரி ஆப்ஸ் பண்ண முடியாது, மற்றபடி நிறையா இருக்கு. விண்ட் வெல்த் இருக்கு, இந்தியா பாண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பாண்டுக்குன்னு செப்பரேட்டான ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பாண்ட்ஸ் தான். ஃபிக்ஸட், அதாவது ரிஸ்க் இல்லாமல் வரணும்னா பாண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு நீங்கள் ரிட்டையர்லாம் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக பாண்ட்ஸில் வந்து நிறைய அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இயர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களா அவங்களுக்குலாம் பாண்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு 70% பாண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு 30%ல இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் எக்விட்டி, எஃப்டி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஃபிக்ஸ்டாக வரணும்னா பாண்ட்ஸில் பண்ணிக்கிறது பெட்டர். இது வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து பாண்ட்ஸ்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்களும் ஒரு சில ஃபினான்ஷியல் புக்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ நான் எங்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு டாப் 3 ஃபினான்ஷியல் புக்ஸ்னா என்னென்ன இருக்கும்? சைக்காலஜி ஆஃப் மணி, ஓகே, ஹார்ட் ஆஃப் ஸ்பெண்டிங், ஓகே,
ரிச் டேட் புவர் டேட், சரி ரிச் டேட் புவர் டேட் இல்ல, ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் ஸ்டோரியா இருக்கும். அதில் ஒரு ஸ்டோரி ரொம்ப சிம்பிளிஃபைடா, அதில் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க இன்கம்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. பாபிலோன் அந்த ஊர்ல வந்து என்ன ஆயிடும்னா யாருக்கிட்டையும் தங்கமே இருக்காது. ஓகே ஓகே. ஸோ ராஜா வந்து எக்கானமி அதை பொருளாதாரம் பாதிப்படைஞ்சிடும், யாராலையும் எதுவும் வாங்க முடியாது, தங்கம் எங்க யார்கிட்டயும் காயின் இருக்காது. ஸோ ராஜா கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா யாருக்கிட்டையுமே காயின் இல்லை, யார்கிட்டயும் தங்கம் இல்லை, வாங்க முடியல. அப்போ இவ்வளோ நாள் பழக்கத்துல இருந்த தங்கம்லாம் எங்க யார்கிட்ட போச்சுன்னா ஒருத்தரை காட்டுவாங்க, பணக்கார ஒருத்தரை, அவரை காப்பினா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு ராஜா அவரை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு நான் கதை படிக்கிறேன்னா கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடிங்கி எல்லாருக்கும் தரப்புறவர்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூப்பிட்டு எல்லாரும் இந்த ஊர்ல தான் இருந்தாங்க, எல்லாரும் வியாபாரம் பண்ணாங்க, உங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் சேர்ந்துச்சு, உன்னால மட்டும் அதை எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்பாரு. அவருக்கு என்ன சொல்றாரு, ஓகே ராஜா நான் ஒரு சாதாரண பிசினஸ் மேன் தான், எனக்கு பெருசாலாம் தெரியாது, ஆனா எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபினான்சியல் நாலேஜா தெரியும், அதை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி அதை வந்து நீ நாட்டு ஜனங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடு அப்படின்றாரு. ஸோ அடுத்த நாள் பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி வச்சு பிசினஸ் பண்றவங்களாம் அங்கே போவாங்க, ஒரு கிளாஸ் எடுப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லுவாருன்னா, ஒரு முட்டை வியாபாரி இருக்கான் இல்ல முட்டை கோழி பண்ண வச்சிருக்கான் அப்படின்னா அவன் டெய்லி வந்து ஒரு கூடையில 10 முட்டை வைக்கிறான், ஆனா 9 தான் செலவு பண்றான். பீரியட் ஆஃப் டைம்ல அவன் கூடையில எவ்வளவு முட்டை இருக்கும் அப்படின்னா அந்த டெய்லி ஒன்னு வச்சதுல சேர்ந்து அந்த கூடை முழுக்க ரொம்ப இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துல நீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். 10% 20% நீங்க வைக்கிறது, அதை செலவு பண்ணாம அதை அந்த முட்டையை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. கடனாளி ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சது தான் அந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ஓகே. கடன்லாம் அடைச்சிட்டு இருக்கிறப்போ படிச்சது தான் இந்த 2 புக்கும். சைக்காலஜி ஆஃப் இது உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து டெக்னிக்கலா கொடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள், சைக்காலஜி ஆஃப் மணி எல்லாம். ஸோ அப்போ வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது, ஓகே நம்ம வந்து ஏன் இந்த கடன்ல போய் மாட்டணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது. கரெக்ட். ஒரு டைம்ல நம்மளால வந்து பணமே செலவழிக்க முடியல, இப்ப கிரெடிட் கார்டை கொடுத்து செலவு பண்றான்னா செலவு பண்றேன், கரெக்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அப்போ நான் ஓகே தப்பு பண்ணிட்டோம் வந்துப்போம் அப்படின்ற மாதிரி. புரியுது. நீங்க ஒரு 3 புக்கு சொல்லணும்னா என்னென்ன புக் சொல்லுவீங்க? ஓகே, டு பி ஃப்ராங்க் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண மாதிரி நானும் வந்து ரிச் டாட் புவர் டாட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா அப்போ ஒரு 2015-16 நமக்கு அதுதான் டாப்ல இருந்த புக்கு, அது ஒரு நல்ல புக்கு. பட் ஒரு சில அண்டர் ரேட்டட் புக்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் செகண்டரி தான். உங்ககிட்ட இருக்கிற பணம் சீக்கிரம் உங்ககிட்ட வெளில போக கூடாது. அத வந்து நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, தக்க வைக்கிறது கஷ்டம், அது உண்மை. ஸ்பெண்டிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற மேக்ஸ் பிலிப்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு புக்கு. அந்த புக் நல்லா இருக்கும். அந்த புக் படிக்க முடியுதுதான் அந்த புக்கை வாங்கி படிக்கிறது என்னை பொறுத்தவரை பெட்டராக இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு நல்ல புக். ஸோ வந்து யாராவது இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சைக்காலஜி ஆஃப் மணி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் புக்காக இருக்கும். அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரன் பஃபெட் வேன்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 புக்கும் 3 கேட்டகரி. பர்சனல் ஃபைனான்ஸ் ஒன்று இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் மணியோட சைக்காலஜி ஒன்று இருக்கும், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி. 3 புக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து பணம் பற்றி, அதாவது நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்பில் அதிகமாக நம்ம பேசப்படாத ஒரு விஷயம், நிறைய தேவையான ஒரு விஷயம்னா இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி என்னுடைய ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்லாம் காரணம் வந்து யங் ஏஜ்லேயே எனக்கு அதை சொல்லித்தராமல். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு, பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அகைன் ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம்.